ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 புக் பேக் மார்க் பண்ணலாம். உங்கள் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இயல் 1க்கு மொத்தமாக சேர்த்து பேஜ் நம்பர் 16 எடுத்திங்கன்னா அது இங்கே இருக்கோம் பாருங்கள். பலவுள் தெரிக ஃபுல்லாக மொத்த லெசன்ஸு, அதாவது இயல் 1க்கானது ஃபுல்லாக சூஸு, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது மொத்தமாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இயல் 1க்கான பழிவுள் தெரிக. ஃபஸ்ட்டு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்துக. ஃபஸ்ட் ஒன்க்கு இந்த ஆ இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சூஸுக்கு இ. கபாட புறாங்களை காலத்தால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனுக்கு இ. ஃபோர்த் ஒனுக்கும் இ. ஃபிஃப்த் ஒனுக்கு அன்னம் கிண்ணம். அது கீழே அப்படியே குருவினா இருக்குது பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு புக்கில் வந்து இயல் 1க்கு 5 குருவினா இருக்குது. 5மே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 குருவினா. அது கீழே சிறுவினா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அதே மாதிரி 5 சிறுவினா இருக்குது. அடுத்தது நெடுவினா. 3 நெடுவினா இருக்குது. அந்த நடுவினா கண்டினியூட்டி. அடுத்தது செகண்ட் நடுவினா. இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு பேஜ் நம்பர் நீங்கள் 16 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இயலுக்கான மொத்த கொஷின் ஆன்சர்ஸ் மொத்தம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நான் உங்களுக்கு மொத்தமாக காமிச்சிட்டேன்.
மொத்தம் 3 நெடுவினா. அவ்வளோதான். இதோட இந்த 3 நெடுவினா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 17ல் மொழியை ஆழ்வம் இருக்குங்க, சான்றோர் சித்திரம். அதுக்கு புக் பேக்கில் ஒரு 5 கொஷின் இருக்குது. பேஜ் நம்பர் 18 எடுத்திங்கன்னா அந்த 5 கொஷின் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த 5 கொஷின் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேஜ் நம்பர் 18 தமிழாக்கம் தருக. நான் அப்படியே லைன் பை லைனாக தருவேன். பழமொழி சொற்கள் தமிழாக்கம் தருக, இது எல்லாம் அப்படியே லைன் பை லைனாக காமிச்சிடுறேன். தமிழாக்கம் தருக நோட் பண்ணிக்கோங்க. பென் இஸ் மைட்டர் தென் திஸ் கார்ட். வால்முனை விட வலிமையானது பேனா முனை. அது கீழே பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கன்னு இருக்குது பாருங்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்து கீழ்காண் நிகழ்ச்சி நிலைப்படுத்தி செய்தி கட்டுரையாக மாற்றுக. நாளில் வெளியிடவில்லை முதன்மை ஆசிரியர் கடிதம் வரைக. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்சர் தான். கொஷின் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது. இது ஆன்சர், இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஷின், இதிலிருந்து தான் ஆன்சர். இதிலிருந்து தான் உங்களுக்கு கட்டுரையே ஸ்டார்ட் ஆகுது. அது கீழே பார்த்தீங்கன்னா அதே பேஜ் நம்பர் 18லே பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 19 எடுத்திங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இதே பேஜ் நம்பர் 19ல் மொழியோடு விளையாடுன்னு உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர் புக்கில்.
எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு இருக்கும். அது அப்படி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களை அமைக்குக. இது புக்கில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இருக்கும். இந்த பள்ளிக்கூடம், இந்த 4 வந்து கொஷினு, இது கீழே 4 வந்து ஆன்சர். இந்த 4 தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் குறிப்புகளில் பொதித்துள்ள மேடை பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழக பெயர்களை கண்டறிக. அது சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்கு அண்ணா, செகண்ட் ஒனுக்கு வி கல்யாண சுந்தரனா, தேர்ட் பாரதிதாசன், இ வந்து ஜீவா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களை மாற்றுக. இப்போ பேசு, தா, ஓடு, பாடுன்னு இருக்கு பாருங்க. இதோட முடியுது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.